அவங்க கூட்டணியில் யார் இருக்கிறா? உங்களை என்ன மாதிரி மக்களுக்காக போராடுறவங்களா இருக்காங்க. பெரிய பெரிய இன்ஜினியரிங் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரிலாம் நடத்துகிற பெரிய ஜமீன்தார்கள் தான் அவங்க கட்சியில் இருக்கிறாங்க. நான் இந்த தொகுதியில் நிற்கலான்னு இருக்கு. எவ்வளோ செலவுக்கும் எலெக்ஷனுக்கு என்ன சம்மந்தம்? காசு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும். நான் ஏன் அதை செலவு பண்ணுறதுக்கு வர்றேன்? பொறியியல் கல்லூரிகளை என் பேரில் எழுதி கொடுத்து வாங்கிட்டு போனதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இவர் வந்து 100 தான் கொடுத்தாரு, அவர் 200 கொடுக்குறாரு. 200 ஒரு பட்டு புடவை கொடுத்தாரு, இவர் 200 ஒரு பட்டு புடவை ஒரு வேட்டியும் கொடுத்தாரு. அப்படி தானே ஒரு ஏன்னா பாஜகவை பொறுத்தவரை அது அவங்களுக்கு வாழ்வாசம். அவங்க மறுபடியும் 5 வருஷம் ஆட்சியில் உட்காந்துங்களும் நம்ம நாடே நான் ஒரு வழி ஆகப்போகுது. அதெல்லாம் இருக்கிறதுனால தான் எண்ணத்துக்கு வம்பு. பிஎன் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைந்து இருக்கிற சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் காந்தராஜ். இவர்கிட்ட சினிமா மட்டும் இல்லாமல் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை கேட்க உள்ளோம். வணக்கம் சார். குஷ்பு இதற்கு முன்னாடி டிஎம்கேல இருந்த போது பெருங்குடியில பத்திரிகையாளர்களுக்காக கொடுக்க வைத்திருந்த நிலத்தை வந்து அபகரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இது எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் இப்போ என் பேரில் கூட தான் ஏதாவது ஃப்ராட் இருக்கும். அதெல்லாம் யாருக்கு தெரியும்? இருந்திருக்கும், நடந்திருக்கும். இதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? இருக்கலாம். எனக்கு அதை பற்றி தெரியாது. நான் நடிகைகள் பின்னாடி நான் சுற்றுற வேலை எனக்கு கிடையாது. ஒவ்வொரு நடிகை அவங்க மாத்திரம் தான் பண்ணியிருக்க போகிறாங்க. எவ்வளோ பேர் பண்ணியிருப்பாங்க. அதில் இவங்களும் ஒருத்தர் இருப்பாங்க. இவங்க அரசியலில் இருக்கிறதுனாலையும், இவங்க வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறதுனாலையும், ஒரு நடிகையாக இருக்கிறதுனாலையும் இது பாப்புலராக பெருங்குடியில் எவ்வளோ பேர் ஏமாத்திருப்பாங்க. அதில் இதுவும் ஒன்றா இருக்கும். ஆனால் இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அரசியல் பேசுறது அர்த்தம் இல்லை சார். அப்போ அந்த டைம்ல கருணாநிதி தான் வந்து தலைமையில் இருந்தார் அந்த டைம். சரி, அதனால அவருடைய பார்வை இல்லாமல் இது எப்படி நடந்திருக்கும்? ஆக்சிடென்ட்டுக்கு போனதுனால தான் கட்சி விட்டு மாறினாங்களே இருக்கும். பின்ன வேற என்ன பண்ணுவோம்? நீங்கள் வேற ஏதோ எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏமாந்துட்டீங்க. குஷ்பு வந்து பிஜேபியில் இணைந்ததுக்கு அப்புறம் பிஜேபி எடுக்கிற விளம்பர படங்கள்லேருந்து சுமார் 100 கோடி ரூபாய் வரைக்கும் அவர் இங்கே லாபம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி நம்ம பிஜேபியில் இணைஞ்சா நமக்கும் லாபம் வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் சரத்குமார் வந்து பிஜேபியில் இணைஞ்சார் அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படைது. உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயங்க. அமலாக்கத்துறை அவங்க கையில் இருக்குது. அவங்களுக்கு வேண்டாதவங்க வீட்லாம் ரைட் நடக்குது. உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அதனால் இந்த ரைடுக்கு பயந்தவங்கெல்லாம் வந்து பிஜேபியில் சேர்ந்து தான் ஆகணும். இன்னும் இந்த எலெக்ஷனில் அவங்க வெளியே போகலைன்னாக்கா என்ன பண்ணுவீங்க? அவங்க மறுபடியும் 5 வருஷம் ஆட்சியில் உட்காந்துங்களும் நம்ம நாடே ஒரு வழி ஆக போகுது. அதெல்லாம் இருக்கிறதுனால தான் எண்ணத்துக்கு வம்பு. ஒருவேளை இவங்க வரலைன்னா நம்ம அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு வழியை பார்த்துக்கலாம். மிரட்டப்படுறாங்க. அமலாக்கத்துறையை வச்சு தானே பல பேரை மிரட்டியிருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்க கூட்டணியில் யார் இருக்கிறா? உங்களை என்ன மாதிரி மக்களுக்காக போராடுறவங்களா இருக்காங்க. பெரிய பெரிய இன்ஜினியரிங் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரியெல்லாம் நடத்துகிற பெரிய ஜமீன்தார்கள் தான் அவங்க கட்சியில் இருக்கிறாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அதை சேர்ந்துருக்காங்க. எதுக்காக சேர்ந்துருக்குறாங்க? அந்த இன்ஜினியரிங் கல்லூரியோ மருத்துவக் கல்லூரியோ அரசாங்கம் எடுத்துக்கிட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. அது நிறைய பேருக்கு நடந்துருக்கு. பல ஆட்சியில் இருந்தவங்க வந்து பொறியியல் கல்லூரிகளை என் பேரில் எழுதி கொடுத்து வாங்கிட்டு போனதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அது மாதிரி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஏசி சண்முகம் போன்றவர்களும் பாரிவேந்தர் போன்றவர்களும் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்கு அவங்க தலைவர்னு கிளைம் பண்ணிக்கிட்டு அரசியல் பின்னணியை கொண்டு வச்சுக்கிட்டு இந்த பதவிக்கு போகிறதே வந்து தன்னுடைய சொத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு தான். தெளிவாக இருக்குது. இந்த பொண்ணு வந்து அவங்க எடுக்கிற விளம்பர படத்தில் நல்லா காசு கிடைக்குது, சினிமாவோட அதிக பணம் கிடைக்குமோ அதுக்கு போகிறதுல என்ன தப்பு இருக்குது? உழைக்கிற வழி தானே. பாலிடிக்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ். இதில் வந்தால் நல்ல லாபம் கிடைக்குது, நல்லா போயிருக்கு. பாலிடிக்ஸ் வந்து இப்போ பிஸ்னஸ் ஆகிடுச்சு. வேறு என்ன இருக்குது? எத்தனாயிரம் தடவை சொல்கிறது? ஆரம்ப காலத்தில் மக்களுக்கு என்ன சேவை செய்திருக்க, உனக்கு மக்கள் மத்தியில் நல்லா அறிமுகம் இருக்குதா, நீ மக்கள் உன்னை இது பண்ணுவாங்களா? அவரை பேரை சொன்னோன்னா அவருங்களா ஐயோ எங்களுக்கு கஷ்டம்னா உடனே ஓடியாருவாருங்க. ஆஸ்பத்திரிக்கு போனால் தூக்கிட்டு போவாருங்க. டாக்டருக்கு அவரே செலவு பண்ணுவாருங்க. குழாயில் தண்ணி வரலைன்னா தண்ணி ஏற்பாடு பண்ணுவாருங்க. எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர் ஆச்சுன்னா உடனே ஆஃபீஸுக்கு போவாருங்க. அவரை கண்டிப்பாக நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்றது ஒரு காலம். அந்த மாதிரி இருந்தவங்கள வேட்பாளராக போட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க கட்சி தலைமையில்? நான் இந்த தொகுதியில் நிற்கலான்னு இருக்கேன், எவ்வளோ செலவு பண்ணுவேன்? செலவுக்கும் எலெக்ஷனுக்கு என்ன சம்மந்தம்? காசு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும். நான் ஏன் அதை செலவு பண்ணுறதுக்கு வர்றேன்? இவ்வளோ பணம் முதல் போட்டேன்னா ஒரு ஜெயிச்சேன்னா இவ்வளோ பணத்தை இவ்வளோ 5 வருஷத்தில் எடுத்துருவேங்கிற நம்பிக்கையில் தான் வர்றேன். இட் ஹஸ் பிகம் அ பிஸ்னஸ். பணம் போட்டு பணம் எடுத்துக்கிறது அவ்வளோதான். அதில் யார் அதிகமாக எடுக்கிறாங்க, யார் இதில் என்ன எதிர்பார்க்குறான்னு நீ கொள்ளடிக்கிறது வந்து மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். மக்களுக்கு ஏதாவது செய்தியாங்கிறத அவங்க பார்க்குறாங்க. இந்த ஊழல் பேச்செல்லாம் பேசுனீங்கன்னா இன்றைக்கி எடுபடாது. மோடியே வந்து ஊழலை பற்றி பேசுகிறாரு. அதுதான் வேடிக்கை. இதில் ரொம்ப வேடிக்கை. எஸ்பிஐ வந்து க்ளீனாக சொல்லுது 6511 கோடி ரூபாய் 7000 கோடி ரூபாயோ கம்பெனிஸ்கிட்ட வாங்கியிருக்கிறார் மோடி ஊழலை ஒழிப்பேன்னு பேசும்போது. மக்களை வந்து அவ்வளோ முட்டாள்கள் நினைக்கிறாங்க. மக்களை வந்து ஒரு
அறிவில்லாதவர்கள். அது காரணம் என்னன்னா நம்மளையே தேர்ந்தெடுத்திருக்காங்களே, இவங்களுக்கு புத்தி இருந்தால் தேர்ந்தெடுத்திருப்பாங்களாங்கிற காரணம் தான், வேற ஒன்றும் இல்லை. விருதுநகர் தொகுதியில வந்து சரத்குமாரோட மனைவி ராதிகா நிக்கிறாங்க. ஏன் சரத்குமாரே நின்றுக்கலாமே அந்த தொகுதியில? பெண் ஓட்டுங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா, அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, விருதுநகர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நாடார்கள் மட்டும் இருக்கிற பூமி இல்லை, அங்கே நாயுடுக்களும் உண்டு. ராதிகாவுக்கும் நாயுடு, அப்பா வந்து நாயுடு, அம்மா சிங்களம், அப்பா நாயுடு, அதுவும் இருக்குது. அதனால தான் விருதுநகர், சாத்தூர் போன்ற இடங்களில் வந்து நாயுடு ஓட்டுகள், தெலுங்கு ஓட்டுகள் மிக அதிகம். அதனால தான் அவங்க அங்கே, அதனால தான் விஜயகாந்த் மகன் அங்கே நிற்கிறதுக்கு காரணம் அதுதான். அந்த நாயுடு ஓட்டுகள் மிக அதிகம். அதனால் அங்கே இவர் நிற்கிறத விட இவர் நின்னாக்க ஒரு நாடார் ஓட்டு தான் இருக்கும். இப்போ ராதிகா நின்னாக்கா நாடார்களும் வந்து நாடார்களுடைய மனைவிங்கிற முறையில் அவங்களும் போட்டுருவாங்க, நாயுடுங்கிற முறையில் இவங்களும் போட்டுருவாங்க. 2 வகையில் 2 ஜாதியை அதை கவர் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் ராதிகா கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னா இந்திய குடியுரிமை பெற்றிருக்கணும். ஆனா ராதிகா வந்து சிங்களத்துல பிறந்த ஒரு பெண்மணி. இல்லை, அவங்க இந்திய குடியுரிமை எல்லாம் வாங்கிடுவாங்களா இருந்துச்சு எனக்கு தெரியும். அவங்க அவங்க இங்க சிங்களத்தில், அவங்க இலங்கையில் பிறக்கல, அவங்க பிறந்ததெல்லாம் லண்டன். அம்மா வந்து சிங்களமே ஒழிய பாதி சிங்களம் பாதி தமிழச்சி. அவங்களும் லண்டனில் தான் அவங்க பிறந்து வளர்ந்தது, பூராமே லண்டன், ஸ்கூல் பூராமே அவங்க லண்டன் தான். அப்புறம் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து இந்திய சிட்டிசனாகி ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்ப சமீபமா ஒரு தலைவர்களா இருந்து வேறு கட்சிக்கு தாவுறதுன்றது இப்ப ஐ மீன் நார்மல் ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப முன்னாடிலாம் அவங்க கட்சி அவங்க கொள்கையில கரெக்டா இருப்பாங்க. ஆனா இப்ப தலைவர்களா இருந்து, உதாரணத்துக்கு சரத்குமாரா இருக்கட்டும், கமல்ஹாசனா இருக்கட்டும், எல்லாரும் கட்சி தொடங்கி வேற ஒரு கட்சி. அதான் எங்க அரசியல் ஒரு பிசினஸுங்க. யார் கூட சேர்ந்தா நமக்கு லாபம் வருமோ அவங்களோட போய் சேர்றோம். இன்னைக்கு வந்து கோழி முட்டை நல்ல வியாபாரம்னாக்கா கோழி முட்டையை வியாபாரம் பண்ணுறோம். நேற்று வரணும் வந்து அசைவ உணவு தப்பு அப்படி சொல்லிக்கிட்டு இருந்துட்டு நேற்று வந்து சுண்டல் விற்றுக்கிட்டு இருந்திருப்போம். இன்றைக்கி முட்டை வியாபாரம் நல்லதுன்னா முட்டையை சாப்பிட்டால் தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அதுக்கு போகிறோம். அது மாதிரி தான் அரசியலில் யாருக்கிட்ட போனாக்கா நமக்கு வியாபாரம் நல்லா நடக்குதோ அவங்கக்கிட்ட போய் சேர்றோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமா, இப்போ தேமுதிக, பாமகலாம் இருக்குது. கடைசி நிமிஷம் நாளை கூட பாமகவும் தேமுதிகவும் கட்சி மாறலாம். வேட்புமனு முடிகிறவர்களும் அவங்கள எந்த கட்சியில் இருக்காங்கன்னு யாராலுமே சொல்ல முடியாது. எதில் லாபம் அதிகம் வருதோ அங்கே போயிடுவாங்க. என்ன கொள்கைக்காக அவங்க கட்சியை நடத்துகிறாங்க? தேமுதிக அவங்களுடைய கொள்கை என்ன? எதுக்காக அவங்க கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க? ஒரு காரணமும் இல்லை. அவங்களுக்கு வேண்டியது அவங்க சொந்தக்காரர், அவங்க வதினாவுக்கு ஒரு சீட்டு, பாபாவுக்கு ஒரு சீட்டு, பிட்லுக்கு ஒரு சீட்டுன்னு 3 சீட்டு அது கொடுத்துட்டா அவங்க சேர்த்துக்க போகிறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தான் பாமக இவர் ராம்தாஸுக்கு பிரச்சனையே இல்லை. தான் மகனுக்கு மந்திரி பதவி யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல மந்திரி, நல்ல போஸ்ட், நல்ல இலாக்கா மந்திரி கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா பாமக ஜாயின் பண்ணுறோம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அது இன்றைக்கி வந்து பாஜக கொடுக்குறேன்னு, நாளைக்கு ஒருவேளை காங்கிரஸ் வந்து இதோட நல்ல போஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னால் அங்கே போனாலும் போகும். வாக்கு இது, அதாவது வேட்புமனு தாக்கல் முடிகிற வரையிலும் பாமக தேமுதிக எந்த கட்சியில் இருப்பாங்கன்னு யாராலையுமே சொல்ல அவங்களுக்கே தெரியாது எங்கே போவாங்கன்னு தெரியும். அது எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்றைக்கி இட்ஸ் அ பிக் பிஸ்னஸ், வெரி குட் பிஸ்னஸ். கையில் காசு இருக்கு, உங்களுக்கு மூலதனம் போடுறதுக்கு கேபிட்டல் மணி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் இது பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஏழைகள் வந்து அடித்தட்டு மக்கள்லாம் வந்து எலெக்ஷன் நிற்கிறதுங்கிறது நடக்காத காரியம். கோடிச்சவர்கள் தான் நிற்க முடியும். அவங்களை நம்பி அந்த மக்கள் என்ன நிலைமைக்கு ஆகலாம்? இப்போ நீங்கள் கொள்கை கோட்பாடுன்னு அடிப்படையில் நான் அவங்க கட்சியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க திடீர்னு அந்த கொள்கை கோட்பாடை பிரேக் பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு போகணும் போது அந்த மக்கள் என்ன கொள்கைக்காக இவங்க வந்து ஓட்டு போட்டாங்க? யார் அதிகமாக காசு கொடுத்தான்னு ஓட்டு போட்டோம் நம்ம. அப்புறம் நம்ம வந்து கொள்கையை பற்றி எதை கேட்டிக்கா பார்த்தோமா? இப்போ உதிரி கட்சிகள் எத்தனையோ இருக்குது. என்ன லட்சியத்துக்காக அவங்க கட்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க? எந்த கொள்கைக்காக அவங்க இந்த கட்சி நடத்துகிறாங்க? எந்த அடிப்படையில் வந்து நிற்கிறாங்க? யாருக்கு ஓட்டு போடுறீங்க? இவர் வந்து 100 ரூபா தான் கொடுத்தாரு, அவர் 200 ரூபா கொடுக்குறாரு. 200 ரூபாயோட ஒரு பட்டு புடவை கொடுத்தாரு, இவர் 200 ரூபாயோட ஒரு பட்டு புடவை ஒரு வேட்டியும் கொடுத்தாரு. அப்படி தானே ஓட்டு போடுறீங்க? அவனுடைய தகுதி என்ன? அவன் மக்களுக்கு நன்மைகள் செய்வானா? சேவா மனப்பான்மை அவனுக்கு இருக்கா? அவனுடைய கட்சி என்ன கட்சி? அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன? ஏதாவது பார்த்து ஓட்டு போடுறோமா? யார் அந்த டைமில் பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறான். அதில் கட்சி என்ன வட்டி கிடையாது, இது என்ன வட்டி கிடையாது. எவன் அதிகமாக கொடுத்தாலும் அவன் ஜெயிக்க போகிறான், அவ்வளோதான். வல்லவன் வகுத்ததே வாய்க்காது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி எலெக்ஷன் ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸில் எப்படி யார் ஜெயிக்கிறதுங்கிறது வந்து அந்த பிஸ்னஸை நல்லா தெரிஞ்சு அந்த பிஸ்னஸுக்கு என்னென்ன டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது அத்தனையும் பண்ணுறாங்க. இன்றைக்கி பாஜக கையில் பிஸ்னஸுக்கு தேவையான 3 பெரிய விஷயங்கள் இருக்குது. அமலாக்கத்துறை, சில நீதிபதிகள், ஒன்றிய தேர்தல் ஆணையம். இது 3ஓட அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. அதை உடைக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. என்ன முடிவுகளோ வேணாலும் அவங்க எடுத்துருவாங்க. நீங்கள் பாருங்களேன், கெஜ்ரிவாலை உள்ள தள்ளிட்டாங்கல்ல. ஏன் தள்ளினாங்க தெரியுமில்ல? அவர் இந்திய அளவில் போட்டிக்கு தொந்தரவு கொடுத்துருந்தா கூட அவர் கவலைப்பட்டு போயிட்டார்.
குஜராத்லேயும் போய் கட்சியை நிற்க வச்சார். ஓகே. மோடி பார்த்தா நம்ம அடிப்படையிலே கை வைக்க பார்க்குறோம், கூடக்கூடாது, அதனால தான் போய் கைது பண்ணி உள்ள தள்ளிட்டார். கவலைப்பட்டுக்கலையே, இப்படி பண்ணால் மக்கள் எதிர்ப்பு பெருசாக வரும், பழி வாங்குறாருங்கிற கெட்ட பேர் வருங்கிறது கவலைப்படல. ஏன்னா அவரை பொறுத்தவரைக்கும் தேர்தல் ஆணையம் கையில் இருக்குது. என்ன முடிவு வேணுமோ அதை ஏற்கனவே முடிவு சொல்லிட்டார்ல, நாடாளுமன்றத்தில் சொல்லிட்டார்ல, 400 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம்ட்டார்ல. அது என்ன உத்தரவு? தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டார் பிரைம் மினிஸ்டரா. 400 இடத்துல நான் ஜெயிக்கிறதா பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்கேன், இல்லாட்டி போனால் பார்லிமெண்ட்டுக்கு நான் போய் சொன்ன மாதிரி ஆகிடும், அதை ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு விட்டார். அதுக்கு தகுந்த மாதிரி தேர்தல் ஆணையம் நடத்த போகிறாரு. அதுதான் ரிசல்ட்டு சொல்லியாச்சு. இனிமேல் அதை வந்து இது பண்ணுறதுக்காக தேர்தல் அப்புறம் நடக்குது. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு தேர்தல் நடக்கிற ஒரே நாடு இந்திய நாடு. தமிழகத்துக்கு வந்த பிரதமர் மோடியை பார்க்கறதுக்கு மக்கள் திரண்டிருக்காங்க. ஆனால் அங்கே கூட்டமே இல்லை. அண்ணாமலை தான் வந்து கும்பல் செட் பண்ணியிருக்காரு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வண்டி மூவ் ஆகும்போது அந்த மக்கள் கூட்டமாக அவங்களோடயே மூவ் ஆச்சு அப்படின்னு பேச்சு. எல்லா கட்சிக்கும் அதே தாங்க. கல்யாணத்துக்கு எப்படி கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்களோ, மண்டபத்தை அரேஞ்ச் பண்ணுறது, புரோகிதர் அரேஞ்ச் பண்ணுறது, கச்சேரி அரேஞ்ச் பண்ணுறது, சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுறது, இது ஃபஸ்ட் நைட்டுக்கு தேவையானது பண்ணுறது, பத்திரிக்கை அடிக்கிறது, ஃபோட்டோகிராஃபர் அரேஞ்ச் பண்ணுறது, எல்லாத்துக்குமே அந்த கான்ட்ராக்டர்ஸ்கிட்ட கொடுத்துட்டு அவங்க பூராத்தையும் பார்த்துக்குறாங்க. அது மாதிரி இன்றைக்கி அரசியல் கூட்டங்கள் நடத்துறதுக்கு கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் சொல்லிட்டு எந்த கட்சின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த கட்சி கொடி எவ்வளோ வேணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அந்த டிசைனாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ பேர் வேணும், எந்த இடத்துல நடத்துகிறீங்க, எத்தனை இடத்துல நீங்கள் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே க்ளீனாக சொல்கிறாங்க. இந்த ஊரில் இந்த இடத்துல பண்ணணும், எத்தனை பேர் மேடையில் உட்காருவீங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த மேடையில் அந்த சைஸுக்கு மேடை போட்டுருவாங்க. எத்தனாயிரம் பேர் வேணும் அப்படின்ட்டிங்கன்னா அத்தனாயிரம் பேரை கூப்பிட்டு வந்துடுவாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்துடணும். கொடுத்துட்டாக்கா அவங்களே கொண்டு வந்து சேர்த்திடுவாங்க. இந்த குட்டி யானையில் வந்து கொடியெல்லாம் கொண்டு வந்து அவங்களே நட்டுட்டு அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த அதே கம்பம் தான், கொடியை மாற்றி கொண்டு வந்து நட்டுடுவாங்க. அப்புறம் இன்னும் சில கான்ட்ராக்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலேயே போயிடுறாங்க. உங்கள் பேச்சுக்களை முதல்லையே கொடுத்துட்டீங்கன்னா எங்கே கைத்தட்டுன்னு சொல்லி குறிப்பிட்டுட்டீங்கன்னா அங்கே கைத்தட்டலுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவாங்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. அதனால தான் அதில் தான் என்ன ஆச்சுன்னா, செஸ் ஒலிம்பியாட் நடந்தது இல்லையா, செஸ் இது போட்டிகள். மோடி வரும்போது ஒருத்தனுக்கு கையும் தட்டல, இது பண்ணல. ஸ்டாலின் வரும்போது ஏகப்பட்ட கரகோஷம். மோடிக்கு ஒரே கோபம். அண்ணாமலை அரேஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டாரு, ஆனந்தமாகிட்டார். மோடி அசிங்கப்பட்டு போனார். அதே தான் பண்ணுறாருன்றாங்க. என்னத்துக்கு செலவு பண்ணுவோன்னு விட்டாக்க வரல கூட்டம், காலி நாற்காலிகள் வெளியே வந்து. இப்போ இருக்கிற அரசியல் எந்த நிலவரத்தில் இருக்கு? இப்போ இருக்கிற அரசியல் வந்து வியாபாரம். நேர்மையாக நடக்குமாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. வாக்கு எந்திரத்தினுடைய நம்பகத்தன்மை மிக மோசமாக இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் மேலும் மக்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லை. அதெல்லாம் அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரியது. ஏன்னா பாஜகவை பொறுத்தவரைக்கும் அது அவங்களுக்கு வாழ்வாசாவா பிரச்சனை. பல சர்வாதிகார போக்கில் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. பல சர்வாதிகாரிகளுடைய முடிவு உங்களுக்கு தெரியும், என்ன ஆச்சுங்கிறது தெரியும். அந்த முடிவுக்கு அவங்க போகக்கூடாதுன்னாக்கா அவங்க திரும்பி ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால் அவங்க எதை வேணாலும் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அதையும் தாண்டி மக்கள் ஜெயிக்கிறாங்கன்னா ஆச்சரியம்தான். இப்போ நடக்கிறது வந்து மக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு மக்கள் மத்தியில் நடக்கிற போர். மக்களுடைய வாக்குகள் வெற்றி பெறுகிறதா இல்லை தேர்தல் ஆணையம் கொடுக்குற முடிவு வெற்றி பெறுகிறதாங்கிறத பார்க்கணும். அரசியல் சம்பந்தமான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பிகின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.